மதுரை மாவட்டம் கப்பலூர் சுங்கச்சாவடியை நிரந்தரமாக மூட வேண்டும் என நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே அமைந்துள்ள கப்பலூர் சுங்கச்சாவடியில் உள்ளூர் வாகனங்களுக்கு கட்டணம் வசூலிப்பதை நிறுத்த வேண்டும் என்ற பொதுமக்களின் கோரிக்கைக்கு ஆதரவாக கப்பலூர் சுங்கச்சாவடியை முற்றுகையிட்டு போராடிய நாம் தமிழர் கட்சி உறவுகளை கைது செய்துள்ள திமுக அரசின் அடக்குமுறை வன்மையான கண்டனத்திற்குரியது. திருமங்கலம் பகுதி மக்கள் நீண்ட காலமாக சுங்க கட்டண விலக்கு கோரி பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்த பிறகும் அமைச்சர் தலைமையில் 3 முறை பேச்சுவார்த்தை நடைபெற்று முடிந்த நிலையிலும் சுங்க கட்டணத்தில் விலக்களிப்பதில் அரசுக்கு என்ன தயக்கம் இருக்க முடியும்? சொந்த நாட்டிலேயே 50 கிலோமீட்டருக்கு ஒருமுறை கட்டணம் செலுத்தி பயணம் செய்வது என்பது ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் கூட இல்லாத அடிமை நிலையாகும். ஒரு குறிப்பிட்ட பகுதியில் சாலை அமைக்கப்படும் பணிக்கு செலவான தொகையினை விட அதிகமாக தொடர்புடைய நிறுவனம் 5 ஆண்டுகளில் வசூல் செய்து கொண்ட பிறகும் தொடர்ந்து 15-20 ஆண்டுகளாக எந்தவித கணக்கு வழக்குமின்றி தொடர் வசூல் வேட்டையில் ஈடுபடுவதும் அரசு அதை அனுமதிப்பதும் எந்த வகையிலும் ஏற்புடையதல்ல. வசூல் செய்யப்படும் கட்டண கணக்கை குறைத்து காட்டி மிகப்பெரிய மோசடியில் சுங்க வசூல் செய்யும் நிறுவனங்கள் ஈடுபட்டு வருகின்றன. இதையெல்லாம் தடுக்க ஒரு சாலை அமைக்கப்பட்டதற்கான செலவு எவ்வளவு? ஒவ்வொரு நாளும் சுங்கச்சாவடியில் வசூல் செய்யப்படும் தொகை எவ்வளவு? எத்தனை ஆண்டுகளில் அது நிறைவடைகிறது? சாலையை பராமரிக்க ஒவ்வொரு மாதமும் ஆகும் செலவு எவ்வளவு? மீதமாகும் வசூல் கட்டணம் யாருக்கு செல்கிறது என்பது குறித்த தகவல்கள் என யாவற்றையும் நாட்டிலுள்ள அனைத்து சுங்கச்சாவடிகளும் வெளிப்படையாக அறிவிக்காத வரை சுங்க கட்டணம் என்பது பகற்கொள்ளையாகத்தான் இருக்கும். ஆகவே கப்பலூர் சுங்கச்சாவடியை நிரந்தரமாக மூட வேண்டும் எனவும் கைது செய்யப்பட்ட நாம் தமிழர் கட்சி உறவுகளையும் பொதுமக்களையும் உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் எனவும் வலியுறுத்துகிறேன். இதன் பிறகும் தனியார் நிறுவனங்களின் கட்டண கொள்ளைக்கு ஆதரவாக அரசு செயல்படுமாயின் தமிழ்நாடு முழுவதும் உள்ள சுங்கச்சாவடிகளை நிரந்தரமாக மூடக்கோரி மாபெரும் மக்கள் திரள் போராட்டத்தை நாம் தமிழர் கட்சி முன்னெடுக்கும் எனவும் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் அறிக்கையில் தெரிவித்துள்ளார்.